எவர்கள் தன்னுடைய மனைவிமார் தனக்கு மாறு செய்வார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ, இனி இந்த மனைவியோடு வாழ முடியாது, அவள் இவ்வளவு பெரிய விவகாரங்கள்லாம் ஈடுபடுகிறாள், சொல்வதை கேட்கிறாள், அடம் பிடிக்கிறாள், அகங்காரமாக நடக்கிறாள், இபாதத்துகளில் ஈடுபடுவது கிடையாது, இப்படி குடும்ப விவகாரத்தை நிறைய அடிக்கிட்டே போகலாம். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், கணவனுக்கு மாறு செய்வதென்றால் நீங்கள் உங்கள் மனைவியை கண்டு அதை பயந்தால் அல்லாஹ்வும் அதற்கு ஒரு முடிவு சொல்கிறான். அதுல கூட உடனடியாக நீங்க தலாக்கிட முடிவுக்கு போகாதீர்கள். மனைவிக்கு அவகாசம் கொடுங்கள். எப்படி அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றால், அவளை அழைத்து அவளுக்கு நல்ல முறையாக உங்களுடைய செய்திகளை எல்லாம் சொல்லுங்கள். அவளுக்கு அறிவுரை கூறுங்கள். நீ நடப்பது சரியில்லை, நீ பேசுவது சரியில்லை, உன்னுடைய நடவடிக்கைகள் ஒழுங்காக இல்லை, அது எனக்கு ஒத்து போகக்கூடியதாக இல்லை, நான் விரும்பக்கூடியதாக அது இல்லை, உன்னுடைய செயல்பாடுகளை நீ மாற்றிக்கொள். நீ மாற்றிக்கொண்டால் எனக்கு உன் மீது நேசம் வரும், உன் மீது எனக்கு அன்பு வரும், உன்னோடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும், எனவே நீ மாற்றிக்கொள் என்று கணவன் தன் மனைவியோடு அன்பாக அந்த ஆதரவோடு அவன் பேச வேண்டும், உபதேசிக்க வேண்டும். பொதுவாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கணவன் மனைவி இரண்டு பேரும் இரண்டு துருவங்களாக இருந்து பேசக்கூடாது. அவ ஒரு அறைக்கு பின்னால் இருந்து பதில் சொல்ல, வேறு வீட்டுக்குள்ள நடுவுல இருந்து பதில் சொல்ல, இது பிரச்சனையை வளர்க்கும், அது முடிவுக்கு கொண்டு வராது. கணவன் வீட்டு நடுவில் உட்கார்ந்து புற்றத்திலிருந்து கத்தி கொண்டு சத்தம் போட்டு உயர்ந்த குரலில் பேச, மனைவி இன்னொரு பக்கத்திலிருந்து சத்தம் போட்டு உயர்ந்த குரல்ல பேச, இது சமாதானத்துக்கு வழிவகுக்குமா, சண்டையை மூட்டி விடுமா? சண்டையை தான் அதிகரிக்க செய்யும். பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்பக்கூடிய யாராக இருந்தாலும், எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும், எவராக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இரண்டு பேரும் நேருக்கு நேராக உட்கார்ந்து பேச வேண்டும். வாப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனையாக இருந்தாலும் இரண்டு பேர் நேருக்கு நேராக உட்கார்ந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேச வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கு இடையிலும் பிரச்சனையினால் ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச வேண்டும். அவர்கள் அமைதியாக பேச வேண்டும், நிதானமாக பேச வேண்டும், நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் என்ற அல்லாஹ்விடத்தில் நல்ல முடிவை எதிர்பார்த்தவர்களாக பேச வேண்டும். மனைவியுடைய தவறை அவர் நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். இந்த தவறுகளை இப்படி திருத்திக் கொண்டு அன்பாக கதைக்க வேண்டும். அப்போது அந்த மனைவிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்ததாக அது அமையும். அந்த மௌஇலா தான் மனைவியை திருத்தக்கூடியதாக அமையும். கணவனுடைய நல்ல பண்பாடு அந்த இடத்துல இப்படி வெளிப்பட்டது என்று அந்த மனைவிக்கு புரிந்து கொள்வதற்கு அதுவே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். மனைவிக்கும் கணவனுடைய விவகாரம் பிடிக்கவில்லை என்றால் மனைவியும் கணவனை உட்கார வைத்து, நீங்கள் பேசுவது சரியல்ல, நீங்கள் நடப்பதும் சரியல்ல, மனைவியும் அதே முறையில் ஒரு பண்பாடாக பேச பழக வேண்டும். ஆனால் பொதுவாக என்ன நடக்கிறது சொன்னால், குத்தி காட்டி பேசுகிற முறை அதிகமாக சில பேர் இடத்துல இருக்கிறது. ஓ, நீங்க அப்படித்தானே, உங்களோட குடும்பமே அப்படித்தானே, அது உங்களோட பழக்கம் தானே, இப்படி என்று பேசினால் அது குடும்பத்தில் ஒத்து வராது, உடைந்து போகும். நமக்கு பிரச்சனைக்கு முடிவு காண்பது முக்கியமா அல்லது பிரிந்து போவது முக்கியமா? இணைந்து வாழ்வதுதானே முக்கியம். அப்படியாக இருந்தால் இரண்டு பேருமே மனம் விட்டு பேச வேண்டும். நீங்கள் அன்றைக்கு இப்படி பேசினது எனக்கு சரியா படல, அதுல இருந்து எனக்கு மன வருத்தமாக இருக்கிறது அப்படின்னு மனைவி தாராளமாக சொல்லலாம், கணவன் அதை தாராளமாக பேசலாம். எப்போதுமே குடும்ப வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் வருகிற வரைக்கும் பிரச்சனைகளை பிற்படுத்த கூடாது. சில பேர் என்ன செய்யறதுன்னு சொன்னா, மனைவியோட ஒரு தவறை கண்டோன்னு அது எங்கேயாவது ஒரு இடம் வருகிற வரைக்கும் பழிவாங்கிற மாதிரி அதை வைத்துக் கொண்டு இருக்கு. கொஞ்சம் காலம் விட்டு அவர் சொல்லுவார், நீ அன்றைக்கு அப்படிதான் நடந்த, அதான் நான் இப்படி சொல்றேன். அப்போ உங்களோட மனைவி உங்களுக்கு எதிரியா அல்லது அவளோடு வாழ்வதற்காக நீங்கள் கரம் பிடித்தீர்களா? மனைவியை பகைவனாக நீங்கள் பார்க்கிறீர்களா அல்லது அவள் உங்களோட வாழ்க்கை பகிர்ந்து கொள்ள வந்தவள் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்களா? பிரச்சனைகளை பிற்படுத்தி விட்டு பின்னால குத்தி காட்டுகிற வேலைக்கு எந்த கணவனும் போகக்கூடாது, மனைவியும் அதுக்கு அப்படி நடந்து கொள்ளவும் கூடாது. எனவே ஒரு பிரச்சனை ஒன்று வந்தால் அன்றைக்கே உடனுக்கு உடன் இது இப்படிதான் நடந்தது பேசுவதில் ஒரு முறை ஒன்று இருக்கிறது. ஒரு செய்யாதேன்னு சொன்னா அவனுக்கு கோபம் வரும், மகனை செய்யாதம்மா, இது சரியில்லம்மா, இதை பாரு, இது இப்படி செஞ்சா நல்ல வேண்டா, அந்த பிள்ளைக்கும் மனசுல சந்தோஷம் வரும். பேசுகிற வார்த்தை, அந்த டோன், அதுலதான் எதையுமே உலகத்தில் சாதிக்க முடியும். எனவே கணவன் மனைவி இடத்துல அந்த பிரச்சனை வந்தாலும் இரண்டு பேருமே தனிமையில் சந்திக்கக்கூடிய, பேசக்கூடியவர்கள், பகிரக்கூடியவர்கள், வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், பிரச்சனையை தெளிவுபடுத்திக் கொள்ளக்கூடாது. எனவேதான் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதுஹுன்ன, உங்கள் மனைவி இடத்திலே அதை சொல்லுங்கள், அவளுக்கு அன்பாக அறிவுரை சொல்லுங்கள், அவளோடு இருந்து பேசுங்கள், நேராக நின்று உட்கார்ந்து பேசி அதற்கென்று ஒரு நேரம் எடுத்து, இப்படிதான்மா, இதுதான் எனக்கு பிடிக்கல, நீ திருத்திக்கோ. அது மனைவிக்கு புரிய வேண்டும். கணவன் நமக்கு உபதேசம் செய்கிறார், பின்னால் ஒரு விபரீதத்தை தடுப்பதற்காக நமக்கு முன்கூட்டியே அவர் உபதேசிக்கிறார், நம்முடைய குறைகளை சுட்டிக்காட்டி அறிவுரை சொல்கிறார். இது புத்தியுள்ள ஒரு மனைவி புரிந்து கொள்ள வேண்டும்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதையும் அந்த மனைவி பொருட்படுத்தவில்லை என்று சொன்னால், உங்களுடைய அறிவுரைக்கும் அவள் கட்டுப்படவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஜுரூஹுன்ன ஃபில் மலாஜி', படுக்கையிலிருந்து அவளை வெறுத்து விடுங்கள், படுக்கையிலிருந்து வெறுத்து விடுங்கள். உங்களுடைய வெறுப்பை எப்படி நீங்கள் காண்பிப்பீர்களோ அப்படி மனைவிடத்தில் உங்களுக்கு மனைவிக்கிடையிலான அந்த தாம்பத்திய உறவை வெறுத்து விடுங்கள். அந்த சுகத்தை அவளுக்கு கொடுக்காதீர்கள். இது உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை. இது உளவியல் ரீதியான ஒரு அணுகுமுறை. ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு பெண்ணால் ஒரு கணவனை பிரிந்து இருக்க முடியாது, சுகத்தை விட்டு இருக்க முடியாது சகோதரர்களே. இது உளவியல் ரீதியான ஒரு உண்மை. படைத்தவன் ரப்புக்கு தெரியும் ஒவ்வொரு மனிதனுடைய உடல் அமைப்பு எப்படி என்று அவனுக்கு தெரியும். எனவே அவன்தான் இந்த தீர்ப்பை சொல்கிறான், மனைவியோடு இல்லறத்தின் சுகத்தை கொடுப்பதை விட்டு அவளை பிரித்து விடுங்கள். கணவன் வருகிறார், ஒன்றாக ஒரு பெட்டிலே ஒரு உறக்கத்திலே உறங்கக்கூடியவர்கள் இப்போது பிரிகிறார்கள் என்று சொன்னால் அது பாரி ஒரு பிரச்சனைக்கு வழியாக அமைக்கப் போகிறது என்று மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு காலமாக திருமணம் முடித்த நாம் காலம் முதல் இன்று வரைக்கும் நாம் ஒன்றாக உறங்கியவர்கள், இன்றைய கணவன் வேறாக நான் வேறாக தூங்குவது என்பது அது நல்லது அல்ல. கணவன் இந்த முடிவை எடுத்திருப்பது நமக்கு ஒரு ஆபத்துக்கான ஒரு அறிகுறி என்று மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்துக்கான அறிகுறி, பின்னால் வருகிற ஒரு ஆபத்துக்கான முன் அறிகுறி இதுதான். அந்த படுக்கை விட்டு மனைவி ஒதுக்கப்படுகிற போது மனைவிக்கு தெரிய வேண்டும், கணவன் நம்மளை ஒதுக்குகிறார், இது நல்லதுக்கல்ல. கணவன் நமக்கு ஏதோ நல்லதை செய்ய நினைக்கிறார், நாம் அதை கேட்டுக்கொண்டு வாழ்க்கை சுமூகமாக கொண்டு போவதற்கு முடிவுக்கெடுத்து முன்னால் அவர் மனைவி புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அந்த படுக்கையை விட்டும் வெறுத்து அவளை ஒதுக்கியது போதும் கூட அவள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால், தன்னுடைய தவறுகளை அவள் திருந்தி அதை சரிபடுத்திக் கொள்ளவில்லை என்றால், அவள் இன்னும் அகங்காரத்தோடு ஆணவத்தோடு பிடிவாதத்தோடு திமிரு பிடித்தவளாக அவள் இருந்தால், அப்போதும் அல்லாஹ் இன்னொரு முடிவு சொல்கிறான், ஃபத்ரிபூஹுன்ன, அவளுக்கு அடியுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொல்லும்போது சொன்னார்கள், அந்த பெண்ணுக்கு காயம் ஏற்படாத வகையில் அடியுங்கள். இதை அடிப்பது எதற்காக? அவளை வஞ்சகம் தீர்ப்பதற்காகவா? அவளை வன்முறையை அவள் மீது பாய்ச்சுவதற்காகவா? இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், காயம் ஏற்படாத வகையில் அவளை அடிங்கள், அவளை திருத்துங்கள். அன்பான சகோதரர்களே, மனைவியை அடிப்பது என்பது அத்துமீறி நடப்பதாக எந்த கணவனும் புரிந்து கொள்ளக்கூடாது. அதே போல கணவன் தன்னுடைய பலத்தை தன் மனைவியின் மீது காட்டுவதாகவும் அவர் முடிவுக்கு வரக்கூடாது. அவர் மிருகத்தனமாகவும் நடந்து கொள்ளக்கூடாது. அடி உழுதை என்ற நிலையிலும் அது அமைந்துவிடக் கூடாது. மனைவியை பழி வாங்குவதற்காகவும் அவர் செயல்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னது காயம் ஏற்படாத வகையில் அடியுங்கள் என்று சொன்னது பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக தவிர, நீங்கள் அடித்த அடியில் அவள் மரணப்படுக்கைக்கு போய் பிரச்சனை வளர்ப்பதற்கு அல்ல. அவள் மீது காயங்களை ஏற்படுத்தி நீங்கள் அத்துமீறி நடப்பதற்கு அல்ல. உங்களுக்கு கட்டுப்படவில்லை என்பதை உதைப்பதற்காக வேண்டிய அல்ல. அவள் திருந்த வேண்டும், மறுபடியும் வாழ்க்கை ஆரம்பிக்க வேண்டும். மறுபடியும் வாழ்க்கை ஆரம்பிப்பதற்கான ஒரு முன்னேற்பாடு, அவ்வளவுதான். காயம் ஏற்படாத வகையில் அடிப்பது என்று நாம் குழந்தையோடு எப்படி அடித்துக் கொள்கிறோம்? அடிக்க வேண்டும் என்பது இஸ்லாத்துடைய கண்டிப்பா. நீ அடித்தவளை திருத்தி கொண்டு வா என்பது முடிவல்ல சகோதரர்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதல் உபதேசத்திலே மனைவி கேட்கவில்லை என்றாலும் கணவன் விட்டு போயிட்டு தலாக்குக்கு போகலாம். அதனால் தான் அடிக்கிறத பற்றி குர்ஆன் மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வந்தது, அது முதலாவது இடத்துக்கு கொண்டு வரவில்லை. இது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வீட்டு வன்முறைகள் என்று உலகம் பேசுகிற செய்தி இதுதான். இஸ்லாத்துக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய செய்தியும் இதுதான். எந்த மனைவியும் வீட்டு வன்முறைக்குள் கணவன் கொண்டு வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனைவிமாருடைய கன்னத்தில் அறையாதீர்கள். அதுக்கு கணவன்மாருக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. அந்த மனைவியுடைய மானம் மரியாதையை நாசப்படுத்துகிற வகையில் பேசுவதற்கும் கணவனுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. கெட்ட வார்த்தைகளால் அவளை திட்டாதீர்கள். உங்கள் பிரச்சனை உங்கள் வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள், 4 பேருக்கு தெரிய கொண்டு வராதீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழிகாட்டல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவிமாரிடத்தில் சிறந்தவர். நான் என் மனைவிக்கு குடும்பத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். அந்த கணவனுடைய அவன் அந்தஸ்தை அவன் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர மனைவியை அவன்
அடித்து நொறுக்குகின்ற வகையில் கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்கிற வகையில் அடிக்க முடியாது. மனைவி புரிந்து கொள்ள வேண்டும், கணவன் எனக்கு இவ்வளவு காலமாக கை நீட்டவில்லை, இன்றைக்கு அவர் கை நீட்ட ஆரம்பிக்கிறார் என்றால் அவர் என் மீது அந்த அளவு கோபத்தோடு வெறுப்போடு இருக்கிறார். நான் திருந்தினால் குடும்ப வாழ்க்கை நல்லதாக போகும், நான் திருந்தாது விட்டால் என்ன நடக்கும்? குடும்பம் பிரிந்து போகும், குடும்பம் பிரிந்து போகும். இதுதான் அடிப்படை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இந்த மூன்று ஒன்றன் பின் ஒன்றாக மூன்று நடவடிக்கை எடுக்கப்பட்டும் மனைவி திருந்தவில்லை என்று சொன்னால், ஃபைன் அதானக்கும், அவள் திருந்தினாள் என்று சொன்னால், ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, பிறகு வேறொரு வழியை தேடி போகாதீங்க. நீங்க உபதேசம் செய்து பார்த்தீங்க, படுக்கை விட்டு ஒதுக்கி பார்த்தீர்கள், பிறகு அவளை கொஞ்சம் காயமடைப்படாத வகை அடித்து பார்த்தீர்கள், அவள் திருந்திட்டாள் என்று சொன்னா ஃபலா தபுகு அலைஹின்ன சபீலா, வேறொரு வழியை மனைவி எப்படி அடக்கலாம், அவளை எப்படி பழி வாங்கலாம், அந்த வழிக்கு நீங்க போகக்கூடாது. இது சூரா நிசாவுடைய 34வது வசனம் சகோதரர்களே, அன்பான சகோதரர்களே. ஆனால் மனைவி இந்த மூன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து அவள் திருந்தவில்லை. அப்போதும் அல்லாஹ் தலாக்குக்கு முடிவு சொல்ல அவன் வரவில்லை. பாருங்க, அல்லாஹும் விரும்புகிறான் இந்த குடும்ப உறவு உடையக்கூடாது. வழி இருக்கிறது, இன்னும் கையாளுங்கள், பிரிவினைக்கு வந்து விடாதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அடுத்த அடிப்படையாக சூரா அன்-நிசா அத்தியாயம் 4 வசனம் 35 அல்லாஹ் சொல்கிறான், வயின் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, இப்போ உங்களுக்கு இடையிலே பிளவு ஏற்படும் என்று நீங்கள் பயந்தால், இனி சரி வராது, மனைவிக்கு எவ்வளவு சொல்லி எடுத்துக்காட்டி நடைமுறையெல்லாம் சொல்லி பார்த்து திருந்தவில்லை, இனி நம்ம பிரிஞ்சு போயிடுவோம் அப்படி என்று நீங்கள் பயந்தால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபபுஹு ஹக்கமன் மின் அஹ்லி வ ஹக்கமன் மின் அஹ்லியா, கணவனுடைய குடும்பத்தில் ஒரு முக்கியஸ்தரையும் மனைவியுடைய குடும்பத்தில் ஒரு முக்கியஸ்தரையும் கொண்டு வந்து வைத்து நீங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க. அப்ப மாப்பிள்ளையோட வீட்டுல பொண்ணுடைய வீட்டுல வந்து, இந்த பாருமா உன்ன நடத்தை சரியில்லைன்னு அவர் சொல்றாரு, இவர் சொல்லுவார் உன்ன நடத்தை சரியில்லைன்னு. மனைவி அந்த நேரத்தில் என்ன சொல்லுவார்? கணவனுடைய குறைகள் எல்லாம் மனைவி சொல்லுவார், கணவன் மனைவியுடைய குறைகள் எல்லாம் சொல்லுவார். இப்ப ரெண்டு குடும்பத்திலிருந்து வந்த முக்கியஸ்தர்கள் நடுவர்களாக வந்தவர்கள் இரண்டு பக்கம் செய்திகளையும் பார்த்துவிட்டு, ஓ இரண்டு பேருடைய பக்கத்திலேயும் தவறு இருக்கிறது, நீங்கள் இப்படி திருந்திக் கொள்ளுங்கள், நீங்கள் இப்படி திருத்திக் கொள்ளுங்கள், இப்போது சேர்ந்து வாழ்வதற்கான வழியை காணுங்கள் என்று அந்த முக்கியஸ்தர்களுடைய முடிவுக்கு வர வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் இதுதான் ஃபேமிலி கவுன்சிலிங் என்பார்கள்.